ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பானுஸ் அறுசுவை அரிசல். வாங்க இன்றைக்கி நம்ம மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் மேங்கோ சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து இப்போ மாங்காய் சீசன் இல்லைங்களா, இப்போ மாங்காய் சீசன்னால நான் மாங்காவும் சேர்த்து சாம்பார் வைக்கிறேன். அதுக்கு பருப்பு துவரம் பருப்பு நான் ஒரு 50 கிராம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கிட்டேன், கட் பண்ணி போட்டு. ஒரு கட்டி பூண்டு எடுத்துக்கிட்டேன். நான் 3 சேர்த்து பெருங்காயம் போட்டு தண்ணி தேவையான அளவு வச்சு நான் 2-3 விசில் விட்டு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு மாங்காய் நல்ல அரிஞ்சு வச்சாச்சு. 10-15 சின்ன வெங்காயம், புளி, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தேவையான தக்காளி எடுத்து வச்சாச்சு. வாங்க இப்போ கடாயை ஆன் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அந்த சின்ன வெங்காயம் உளிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது சாம்பார் வெங்காயம். அதை நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சாம்பாருக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கி விடலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கத்திரிக்காவை எடுத்து போட்டு வதக்கி விடுறேன். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். காய் வதங்கும் போது நம்ம கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் போட்டு வதக்கிட்டோம்னா நம்ம சீக்கிரமாக வதங்கி வரும். நல்லா காய் வதங்க விடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ஒவ்வொரு காய்க்கான ஃப்ளேவரும் நம்மளுக்கு இறங்கும். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் நான். அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா காயை வதக்கிக்கணும். இப்போது அந்த காய் வதங்கினதும் மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நான் தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி காய் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். காய் நல்லா வெந்து வந்ததும் இப்போ பார்த்திங்கன்னா வேக வச்ச பருப்பு இருக்கு இல்லையா, அதை நான் எடுத்து போட்டு அதோடு சேர்த்து நல்லா ஒரு கொதி விடுறேன். இப்போது பருப்பு நல்ல கொதி வந்ததும் காயோடு சேர்த்து கரைச்சி வச்சுருக்கிற புளியை கொஞ்சம் ஊற்றணும். ஒரு கொதி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை நம்ம போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிய விட்டிங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிடும். மாங்காய் போட்டு வச்சுருக்க சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம முருங்கைக்காய், கத்திரிக்காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருப்போம். இப்போ அதோடு சேர்த்து நான் உருளைக்கிழங்கு, மாங்காய் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். வாங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கிறேன். நான் சீரகம், பெருங்காயம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டு தாளித்து சாம்பாரில் எடுத்து ஊற்றி நம்ம பரிமாறிக்கலாம். மாங்காய் கொட்டையும் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு. அதை நான் காமிக்க மறந்துட்டேன், ஃபைனலாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மாங்காய் கொட்டை போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட் இருக்கும். வண்டு இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ.